வெல்கம் பேக் டு சினிமா சர்க்கிள். போன வாரம் திவாலி ரிலீசஸ் ஆன டூட், டீசல், பைசன் படங்களோட ட்ரெய்லரை பத்தியும் கதையோட ப்ரெடிக்ஷன் பத்தியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதெல்லாம் இப்போ ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த வாரம் ஒரு மேஜர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட வந்திருக்கோம். எதை பத்தி பேச போறோம்னா பாகுபலி. பாகுபலி ரிலீஸ் ஆகி 10 years கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதை வந்து ஒரே படமா வந்துட்டு October 31st வந்து ரீரிலீஸ் பண்றாங்க. இந்தியன் சினிமாவையே திருப்பி போட்ட பிரம்மாண்ட படமான பாகுபலியை பத்தி இன்னும் டீப்பா இன்னைக்கு நம்ம பேசலாம். ஓகே, பாகுபலியை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பிரபாஸோட பர்த்டே. நம்ம டீம் சார்பாக அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஷோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி 2 பார்ட்டையும் இப்படி மிக்ஸ் பண்ணி ஒரே பார்ட்டாக ரிலீஸ் பண்ணணும்னு எடுத்த டிசிஷன் சூப்பரான டிசிஷன். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு வைடாக இந்தியன் சினிமாவில் யாருமே இப்படி ஒரு முயற்சி பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. இது வந்து கிராண்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா மேபி இதுக்கு முன்னாடி வந்த பார்ட் 2 மூவிஸ், பார்ட் 3 மூவிஸ் கூட இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் இது என்ன மாதிரி ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணுதுங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு இந்த படங்களை பற்றின அனுபவங்கள்லாம் எப்படி இருக்குது? அது எதுவும் ஓகே, எனக்கு என்ன க்யூரியஸாக இருக்குது அப்படின்னா, பார்ட் 1 and 2 வந்து சேமாக ஒரே இதில் வச்சு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதோட டியூரேஷன் எப்படி வரும்? ஏன்னா இப்போது வந்து 3 hours எடுக்கிற மூவியே நம்மளால் உட்காந்து பார்க்க முடியல. அப்படின்னு இருக்கப்போ ஆல்ரெடி ஒரு பார்த்த படம் பார்ட் 1 and 2 வேறு சேர்த்து கட் பண்ணி கதை மாறாமல் கொடுக்கறது, ஆடியன்ஸ் வந்து என்கேஜாக வச்சுக்கிறதுன்றது ஒரு சவாலான விஷயம்தான். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஏன்னா இவ்வளோ கிராண்டியரான மூவிஸ், சீரீஸ் அப்படி இருந்தா கூட ஃபர்ஸ்ட் சீசனோ செகண்ட் சீசனோ அதுலேருந்து ஒரு லிங்க் எடுத்து தான் அடுத்த சீசன் எடுத்து போவாங்களே வந்து அந்த சீன் கட்டெல்லாம் வந்து வந்ததில்லை. ஈவன் ரொம்ப பிரம்மாண்டத்துக்கு பேர் போன அவதார் கூட வந்து ஒன்றும் வேற ஜானர்ல தான் இருந்ததே ஒழிஞ்சு இந்த மாதிரி 1 2 சேர்த்து இந்த மாதிரி வர்றது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. ஏன்னா இன்டர்வல் பிளாக்லாம் வந்து 2த்துலயுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். 2 படத்துலயுமே நிறைய முக்கியமான சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி எடுக்காம எப்படி எல்லாம் சேர்த்து வந்து ஆமாம். ஆக்சுவலி இப்போ நீங்கள் ஸ்ருதி சொன்ன பாயிண்ட் தான். 2 பார்ட்லையுமே வந்து இன்டர்வல் போர்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். கிளைமேக்ஸை விட இன்டர்வல் போர்ஷன் வந்து 2க்குமே பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் எல்லாரையும் ப்ரெசன்ட் பண்ணி ஹீரோ வில்லன் 2 பேருமே ப்ரெசண்டில் இருப்பாங்க. அண்ட் அந்த படத்தில் வர்ற எல்லா முக்கியமான ரோல்ஸுமே அந்த ஸ்டேஜிங்கில் இருக்கிற மாதிரி 2 பார்ட்லையுமே பிளான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு மாஸ் க்ரௌடை இன்க்ளூட் பண்ண இன்டர்வல் போர்ஷன் 2மே நீங்கள் இப்போ பார்த்தா அடிக்கடி இந்த மாஸ் பிஜிஎம் போடுறதுக்கு வந்து இந்த இன்ஸ்டாவில் அந்த ரேண்டமாக எடிட் பண்ணுறவங்க எப்போதுமே அந்த மியூசிக் ப்ளஸ் அந்த விஷுவல்ஸை வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு மாஸ் ஃபீல் கொடுக்கக்கூடியது. ஸோ இப்போது எனக்கு என்ன மாதிரி தோணுதுன்னா, இந்த 2ல் எதை இன்டர்வல் பிளாக்காக வைப்பாங்க, இல்லை இந்த 2 பார்ட்டையுமே இன்டர்வலாக வைக்காமல் வேற ஒன்று இன்டர்வலாக வைப்பாங்களா, இல்லை இந்த 2 போர்ஷனையும் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இதில். ஆமா, ஈவன் ராஜ்மௌலி வந்து இந்த மாதிரி ஹிஸ்டாரிக் ஃபிலிம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எடுத்திருக்காரு. ராம் சரணை வச்சு எடுத்தாரு. ஆனா அது வந்து பிரசன்ட் அண்ட் பாஸ்ட்னு சொல்லிட்டு 2யும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தாரு. ஈகா வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வேற. ஆனா இந்த படம் வந்து ஃபுல்லாவே ஒரு மாதிரி ஹிஸ்டாரிக். ஈவன் தோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சுத்தமா யாருக்குமே எந்த ஐடியாவும் இல்லாம எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்தாலும் மகிழ்மதியை பத்தி சுத்தி இல்லாத ஒரு கதையா இருந்தாலுமே பயங்கர ஹிட் ஆச்சு. அதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டா செகண்ட் பார்ட்டுக்கு பீப்புள் மத்தியில பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அதை ஈடு கொடுக்குற மாதிரி அதே மாதிரி ரொம்ப கிராண்டாவும் பண்ணியிருந்தாங்க. ஈவன் அந்த செட்லாம் வந்து இப்போ வரைக்குமே வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டில இருக்கு. அந்த அளவுக்கு வந்து செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப கிராண்டா இருந்தது. ஓப்பனிங் கூட 1000 crore வந்து கலெக்ட் பண்ணுச்சு இந்த படம். ஆமாம், ஆக்சுவலாக வந்து பார்ட் 1 வந்து எப்பயுமே ரிலீஸ் ஆன பிறகு படம் ஹிட் ஆயிடுச்சு, நம்ம பார்ட் 2 எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. இல்லை வந்து எழுதுகிறப்பே பார்ட் 1 எழுதியிருப்பாங்க. இங்கே எப்படி பார்ட் 1க்கு அப்புறம் எப்படி பேசப்பட்டுச்சுன்னா, பார்ட் 1 ஹிட்டு கொடுத்துட்டாங்க, பார்ட் 2 வந்து ஃப்ளாப் ஆயிரும், அந்த ஒரு லிஸ்ட்டில் போயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் அது இல்லாமல் பார்ட் 2 வந்து பார்ட் 1 விட பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு. இது எப்படின்னா, இது வந்து பேன் இண்டியா படம்னா இது வந்து பேன் வேர்ல்டு படமாக ஹிட் ஆச்சு. ஸோ வந்து அந்த வகையில் பாகுபலி வந்து பயங்கரமான சக்ஸஸ். ஆமாம். ஆக்சுவலி மனோஜ் சொன்ன மாதிரி தான் பாகுபலி 2 வந்து வேர்ல்டு ஆடியன்ஸை நிறைய அட்ராக்ட் பண்ணிச்சு. ஆக்சுவலி சத்யராஜ் இடையில சொல்லும்போது என் கட்டப்பா ரோலுக்கு வேர்ல்டு வைடாக எனக்கு ஃபேன்ஸு இல்லை ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு, தேங்க்ஸ் டு பாகுபலி டீம் டைரக்டர்லாம் சொல்லியிருந்தாரு. அதான் இப்போ மனோஜ் சொன்ன மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழில் வந்து பார்ட் 1க்கு அப்புறம் பார்ட் 2 வந்து எந்த படமே வரல.
ஆக்சுவலி இங்கே ஏதோ ஒரு பார்ட் 2ன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் டே அந்த ஃபர்னிச்சரை உடச்சிடாதீங்கடா அப்படிங்கிற ஒரு டோனு, இல்லை அந்த பழைய மூவி மேலே ஒரு ஃபேன் பேஸ் உள்ளவங்க அதை தயவு செஞ்சு எடுக்காத அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சண்டைக்கோழி படம் வந்து சண்டைக்கோழி 1 வந்தது, அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹிட்டு, அந்த இயரோட வந்து எக்ஸ்ட்ரானரி ஹிட்டு. இல்ல இப்ப வரைக்குமே பேசப்படக்கூடிய ஒரு படம் அதான் அந்த இன்டர்வல் போர்ஷன்ல ஆரம்பிச்சு விஷால வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவா காட்டினதுன்ட்டு அதோட ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ்க்கு அளவே கிடையாது. அதே டீம் தான், அதே விஷால், அதே லிங்குசாமி தான். ஆனால் பார்ட் 2ன்னு ஒன்று எடுத்து மண்ணள்ளி போட்ட ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் அது என்னென்னா இவங்க பர்பஸ்ஃபுல்லாக அதை வந்து எடுத்தாங்க. அந்த டைமில் எழுதும் போதே அது பார்ட் 2க்கான ஸ்கிரிப்ட் கிடையாது. பட் இவங்க வந்து ஓகே அதை வச்சு ஏதாவது இது பண்ணி ஒப்பேத்தலாம் அப்படின்னு நினச்சதுனால வந்த விளைவு அது. அது இன்னொன்று செகண்ட் பார்ட்டுக்கான லீடுலாம் அதில் கிடையாது, அது அங்கேயே முடிஞ்சிடுச்சு. இவங்க பர்பஸ்ஃபுல்லாக செகண்ட் பார்ட் வைக்கும்போது ஒர்க் அவுட் ஆகலை. பட் பாகுபலி வந்து அவங்க ரிட்டர்னிங்கே வந்து 2 பார்ட்டாக எழுதுனது தான். அது ஒரு உண்மையிலே சொன்னால் ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து இவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட எழுத முடியாது, ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக முடிக்க முடியாது. அதில் வந்து கட்டப்பா வந்து ஏன் பாகுபலியை குத்துனாரு அப்படிங்கிறது வந்து அந்த பார்ட் 2 ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒரு டாக்காக இருந்துச்சு. கட்டப்பா ஏன் பாகுபலியை குத்துனாரு, கட்டப்பா ஏன் பாகுபலியை குத்துனாருன்னு அதை வச்சு ஒரு கேம்பெயின் பண்ணுற மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வந்தது. கட்டப்பாங்கிறது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சின்ன ரோல் தான், அது மேஜர் ரோல் கிடையாது. ஆனால் அதை வச்சு ஒரு ஃபினிஷிங்காக ஒரு டச் கொடுத்து படத்தை சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஆமாம், நாட் ஜஸ்ட் கட்டப்பா, சத்யராஜுக்கு மட்டும் இல்லை, ரம்யா கிருஷ்ணனா இருக்கட்டும், அனுஷ்காவா இருக்கட்டும், பிரபாஸா இருக்கட்டும், ராணவா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ண படம் மாதிரியே தான், ஒரு கம்பேக்னு கூட சொல்லலாம். எல்லாருக்குமே பயங்கரமா வந்து இந்த படம் வந்து சூப்பரா அமைஞ்சுது. ராணாக்கெல்லாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு வில்லன் இதுல வந்து சூப்பரா ப்ரிப்பேர் ஆயிட்டாரு. ஆனா பிரபாஸுக்கு வந்து பாகுபலிக்கு அப்புறம் அந்த படம்லாம் வந்து பாகுபலி ரேஞ்சுக்கோ ஈக்குவலாவோ வந்து ஹிட் ஆலையோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? அதில் வந்து கேரக்டர் ஆர்க் வந்து பெஸ்ட். ஆக்சுவலி அதில் எல்லாரோட கேரக்டர் ஆர்க்குமே நீ தனித்தனியாக ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு இல்லை ஒரு சீரீஸ் எடுக்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஸ்ட்ராங் பேஸ். அதில் வந்து ரம்யா கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கும் பாருங்கள். அப்போ ரம்யா கிருஷ்ணன் வந்து எப்படி, அதாவது பாகுபலி, அதாவது மூத்த பாகுபலியே வந்து பிறக்கிறதுலேருந்து கதை ஸ்டார்ட் ஆகும். மூத்த பாகுபலி இது பண்ணும்போது யார் வந்து அரியணையை கைப்பற்றலான்னு ஒரு ப்ராப்ளம் வரும்போது ராஜமாதா வந்து அப்படி வாழை எடுத்துகிட்டு வந்து சடார்னு ஒரு சண்டை போடுவாங்க. அவங்க மூஞ்சிலையும் குழந்தை மேலேயும் ரத்தம் தெரிக்கும். ஒரு மாதிரி டெரிஃபிக்கான ஒரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் கேரக்டர் வந்து ராஜமாதா ரோல் தான். அது வந்து அண்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நேர்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிகினிங்கில். தட் மீன்ஸ் ஃபஸ்ட் பார்ட்டில் அவங்க ஒரு ஹானஸ்ட் பர்சனாக இருக்கிற மாதிரி. ஈவன் பல்வால் தேவன் நேரடி மகனாக இருந்தால் கூட பாகுபலிக்கான உரிமை எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கான்சியஸாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் பார்ட்டில் போகும். ஆனால் அவங்களும் அதான் அறிவு சார்ந்து முடிவெடுக்காமல் வந்து உணர்ச்சி சார்ந்து முடிவெடுக்கிற விஷயங்கள் இருக்கும். அது அவர் என்ன மாதிரி சிச்சுவேஷன் அஃப்கோர்ஸ். அண்டு பொதுவாக அவர் ராஜமௌலி இல்லை அந்த படத்தோட ரைட்டர் என்ன மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாம்னா, அரியணைகள் எல்லாமே வந்து வாரில் தான் மாறி இருக்கு, இவங்களுக்கு வர வேண்டிய அரியணை இன்னொருத்தங்களுக்கு போயிருக்கு, அந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் அந்த வாரை விட பெரிய விஷயம் சூழ்ச்சிகள். ஒரு அரியணையை கைப்பற்றுறதுக்குங்கிறது எப்போதுமே ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக நம்ம எவ்வளோ ரீகால் பண்ணாலும் சூழ்ச்சி 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 சூழ்ச்சின்னு திரும்ப திரும்ப சூழ்ச்சியாகவே இருக்கும். ஏன் அண்ணன் தம்பிக்குள்ளே இல்லை அப்பா பையனுக்குள்ளேயே நிறைய சூழ்ச்சி சண்டைகள்லாம் நடந்திருக்குன்னா காம்படிட்டர் அவங்க தான். ஓகேவா? யாருக்குள்ளே சண்டை நடக்கும்? ஒரு ஆப்பிள் இருக்குது, இந்த ஆப்பிளுக்கு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 பேருக்கு மத்தியில் தான் சண்டை நடக்கும். இன்னொரு தேர்ட் பர்சனுக்கு அதுக்கு ரைட்ஸே கிடையாது. அரியணைக்கு வந்து யாருக்கு ரைட்ஸ் இருக்குன்னா டைரக்ட் பிளட் வாரிஸுக்கு தான் அரியணைக்கு எப்போதுமே ரைட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு மன்னர் இருக்கான்னா அவனோட பையன்களுக்கு தான் இருக்குது. இப்போ மூத்த பையன் 2வது பையன் இருக்கான்னா மூத்த பையனுக்கு தான் முதல் உரிமை. அவன் இறந்தா 2வது பையனுக்கு. அப்போ 2வது பையனுக்கு அரியணை மேலே ஆசை இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? போட்டு தள்ளுறதை விட்டு அவனுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. யார் ஸ்கில்லோ அவனுக்கு கொடுக்கணுங்கிற ஆப்ஷனே கிடையாது மன்னராட்சியை பொறுத்த வரைக்கும். யார் பையனோ அவனுக்கு தான். ஸோ அவனை போட்டு தள்ளுறதை விட்டால் எனக்கு ஆப்ஷன் கிடையாதுங்கிறதுனால அவன் வந்து சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவான். ஈவன் அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் ஈவன் அப்பா இறந்தால் தான் பையனுக்கு கிடைக்குங்கிறதுனால நான் எவ்வளோ நாள் தாண்டா வெயிட் பண்ணுறது, பெருசு நீ போய் சேரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அப்பாவை கொண்ட வரலாறுகள்லாம்
நிறைய இருக்குது. அந்த மாதிரி இது சூழ்ச்சியை முக்கியப்படுத்தணும். ஒரு அரசர் கதையில் சூழ்ச்சி இல்லாட்டி அந்த கதையை ஜஸ்டிஃபை பண்ண முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால சூழ்ச்சி அதில் ஐ திங்க் ஐம் நாட் ஷியோர். நான் என்ன இப்போ பேசுறதுனால எனக்கு டக்குன்னு என்ன தோணுதுன்னா, ஆமாம் இந்த அண்ணன் தம்பி சண்டைங்கிறது வந்து புதுசே கிடையாது. ராமாயணத்தில் மட்டும்தான் இல்லை, மகாபாரதத்தில் உண்டு. லைக் அதுலேருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருவான். பிகாஸ் மகாபாரதத்தில் சகுனி தான் சூழ்ச்சி பண்ணுவாரு, இதில் நாசர். 2 பேருக்குமே கை சரியா இருக்கு, அதில் கால் சரியா இருக்காது, இதில் கை ஆக்சுவலாக வந்து சரியா அவர் இருக்காது. சொல்லியிருப்பாரு, நான் வந்து அதுலேருந்து டைரக்ட் இன்ஸ்பிரேஷன் ஆகலை. டைரக்ட் கிடையாது, ஆமா. மேபி ஆனால் அதை அதோட இன்ஸ்பயர் பண்ணியிருக்கலாம். இருக்கலாம். இருக்கலாம். ஏன்னா இல்லைன்னு கன்ஃபார்மாக சொல்லிட்டாரு. இல்லை நான் இதுலேருந்து டைரக்ட் இன்ஸ்பிரேஷன் ஆகவே இல்லை, ஆனா இதோட ஒரு சாயல் வந்து இதுல இருக்கும். ஏன்னா நான் வந்து அதெல்லாம் படிச்சு தான் வளர்ந்தேன், ஆமா. அதெல்லாம் பார்த்து தான் வளர்ந்தேன். அவருக்கு ஆக்சுவலி மித்து அந்த புராணங்கள் மேல ஒரு ஈடுபாடு உள்ள ஆளு தான். அதை விட்டு ரொம்ப விலகின ஆள் ஆமா, கிடையாது. இல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து இத உள்ள வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி அதான் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி மேபி அதுல இன்ஸ்பயர் ஆகி நாசர் எழுதிருக்கலாம், துரியோதனன் இன்ஸ்பயர் ஆகி ராணம் எழுதிருக்கலாம். சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு டவுட் என்ன வருது, அதாவது டவுட் இல்லை, அது கியூரியஸ் தான். என்னன்னா இப்போ 2 பார்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி விட போறாங்க, நம்ம இன்டர்வல் எப்படி வைப்பாங்க அதெல்லாம் பேசணும். டியூரேஷன் எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்ற பெரிய டவுட் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? சில நியூஸ்ல பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்குன்னா 3.5 மணி நேரம் வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் 2 படமும் சேர்ந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 5.5 மணி நேரத்துக்கு மேலே உள்ள ஃபுட்டேஜ் அதை 3.5 மணி நேரமாக சுருக்குறாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப டைட்டாக என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஸ்கிரிப்டு. செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய லேகிங்கான போர்ஷன்ஸ் உண்டு. இப்போ அதில் வந்து எப்படி சொல்ல, கட்டப்பாவும் பாகுபலியும் சேர்ந்து அனுஷ்காவை லவ் பண்ணுற போர்ஷன்லாம் கொஞ்சம் கிரிஞ்சாக ஃபன்னாக பண்ணியிருப்பாங்க. ஒரு பாகுபலி மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு அந்த சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வீக்காக தான் நான் பார்க்குறேன். அந்த பாகுபலியோட இமேஜை அந்த ஸ்டேட்டஸை வந்து கொஞ்சம் டவுன் பண்ணி காட்டக்கூடிய போர்ஷனாக தான் பார்க்குறேன். அண்டு செகண்ட் பார்ட்டில் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் உள்ள சீன்ஸுமே இந்த சூழ்ச்சி பண்ணுற சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அந்த மாதிரியான சீன்ஸை கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு சீன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டும் செகண்ட் பார்ட்டில் உள்ளதை அந்த கொஞ்சம் செகண்ட் பார்ட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு வச்சு அந்த மாதிரியான விஷயங்களை மெயின்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு த்ரூ அவுட் என்கேஜ்மெண்ட்டாக அண்டு மக்கள் ரசிக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே நுணுக்கங்கள் நுவான்சஸ்லாம் தெரியும். ஆனால் நிறைய மாஸ் சீன்ஸ் இருக்குது. இப்போது ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தாலும் வந்து இந்த இப்போ தமன்னாவை காப்பாற்றுற சீனு அண்டு இன்டர்வல் போர்ஷன், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் உள்ள ஒரு ஃபைட் சீனுன்ட்டு ஒரு நிறைய ஃபைட் சீன்ஸே கிராண்ட் ஃபைட் சீன்ஸே நிறைய இருக்குது. செகண்ட் பார்ட்லேயும் நிறைய இருக்குது. இப்போ எல்லா ஃபைட் சீன்ஸையும் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குமா இல்லை தேவையில்லான்ட்டு எதையாவது நீக்குவாங்களான்னு தெரியல. பார்ப்போம். கண்டிப்பாக பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அண்டு எப்படி சொல்ல, ஓவரால் இண்டஸ்ட்ரிக்கே அது வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் அண்டு ஒரு புது முயற்சியாக இருக்கும். இதை பார்த்து நிறைய படங்கள் அவங்களும் தன்னோட 2 பார்ட்டை ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு புது சக்ஸஸை கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் வணிகம் சார்ந்து மக்களை வரவேற்பை பெறுதுன்னா அது உண்மையிலே வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நான் அப்படிதான் பார்க்குறேன். இது எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்தோடனே பார்த்தா தான் நமக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவங்க புதுசாக எடுக்கல, இருக்கிறதே வந்துட்டு மிக்ஸ் தான் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ராஜமௌலி வந்து இந்தியாவோட ஜேம்ஸ் கேமரூன்லாம் வேற சொல்கிறாங்க. ஸோ இது பெஸ்ட்டாக தான் வரும்னு நம்பலாம். கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, பாகுபலி தான் அந்த வெரி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம். எதுக்குன்னா 154 இயர் ஓல்டு ராயல் ஆல்பர்ட் ஹால்னு சொல்லிட்டு லண்டனில் ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஸ்க்ரீன் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் வந்து பாகுபலி தான். ஸோ இவ்வளோ பெருமை இருக்கிற பாகுபலி வந்து 2 பார்ட்டையும் சேர்த்து நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த பாகுபலி ரீரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது வந்து மக்கள் நீங்களும் பார்த்துட்டு எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகளோட உங்களை அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்கள்லையும் எங்களோட இணையமான tnctamil.comலையும் இணைஞ்சிருங்க. நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். நான் கார்த்திக். நான் மனோஜ்.